தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே ஈராக்கு தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஈராக்கு குடியரசானது தென்மேற்கு ஆசியாவில் உள்ள மத்திய கிழக்கு நாடாகும். இந்நாட்டின் ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். சுமார் 4.5 கோடி மக்களை கொண்டிருக்கிற இந்த தேசம் தேவனை அறிந்து கொள்ளும்படியாய் நாம் ஜெபிப்போம். ஈராக்கு 18 மாநிலங்களாக 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு உள்ளது. இந்த தேசத்திலே இஸ்லாம் 98%, கிறிஸ்தவம் 1%, மற்றவை 1% காணப்படுகிறது. தேவன் இத்தேசத்திலிருந்து தான் ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டு அவனை பெயர் சொல்லி அழைத்து அவனை கொண்டு தேவன் ஒரு பெரிய ஜாதியை உருவாக்கினார். ஆம், இன்றைக்கும் கத்தர் இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் தெரிந்து கொள்ளும்படியாய், தேவ அன்புக்குள்ளே தேவன் ஒவ்வொருவரையும் கொண்டு வரும்படியாய் இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறே ஒருவரும் இல்லை என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். ஆதலால் ஒவ்வொரு மக்களும் தேவனை நோக்கி பார்க்கத்தக்கதாய், ரட்சிப்பு கொடுக்கிற தேவனிடத்திலே அவர்கள் கடந்து வரத்தக்கதாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஈராக்கு தேசத்துக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. சுமார் 4.5 கோடிக்கு ஆண்டவரே இருக்கிற மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சாயலின்படி உருவாக்கப்பட்ட உம்முடைய மக்கள் ஆண்டவரே, உம்முடைய சுவாசம் ஆண்டவரே அவர்களுக்குள்ளே இருக்கிறது அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே கத்தர் அவர்களை ரட்சித்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, 18 மாநிலங்களிலும் 120 மாவட்டங்களிலும் கத்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னீங்கள் அப்பா. ஆபிரகாமை தேர்ந்தெடுத்த தேவன், ஆபிரகாம் அந்த நாட்களில் உம்மை நோக்கி பார்த்தது போல, உம்முடைய சத்தத்தை கேட்டது போல, இன்றைக்கு ஆண்டவரே அங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் கத்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இங்குள்ள சிறுவர்கள், வாலிபர்கள், ஆண்டவரே அப்பா, முதியோர்கள், ஆண்டவரே ஆண்கள், பெண்கள், ஒவ்வொருவரையும் கத்தர் ரட்சித்தருளுங்க ஆண்டவரே. அப்பா, அங்குள்ள கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. கத்தர் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க, அவருடைய எல்லைகளை நீங்க விரிவாக்கி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, தேவனை ஆராதிக்கிறதுக்கு எந்த ஒரு தடைமில்லாதபடிக்கு அந்த இடத்துல ஆராதிக்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போகட்டும் சுவாமி. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் கத்த ரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்து கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே, இவர்களுடைய சாட்சியுள்ள நடக்கையின் மூலமாய் ஆண்டவரே அநேகர் தேவ அன்பை கண்டுகொள்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஈராக்கு தேசத்திலே பவுலை போன்றவர்களை கத்தர் எழுப்பி ஆண்டவரே அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய 2ஆம் வருகையிலே இந்த ஈராக் தேசம் ஆயத்தமுள்ள தேசமாய் காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.